அனைவருக்கும் வணக்கம். இன்றும் நமது தாயகத்தினுடைய பிரதான செய்திகள் பல இருக்கின்றன. அந்த பிரதான செய்திகளை பார்ப்போம். உடம்புக்கு மூட்டிய தீயால் மூதாட்டி எரிந்து பலி. இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கின்றது. அனுரவை விரட்ட மக்கள் தயார், மஹிந்த குற்றச்சாட்டு. அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், மனோ அரசாங்கம் அரசுக்கு கடுமையான காட்டம். தொலைபேசி பயர்கள் நெல்லி அடியில் அறுப்பு, போலீசார் அசமந்தம், பொதுமக்கள் சாடல். குருநகரில் நேற்று திடீர் சுத்தி வளைப்பு, முப்படையினரையும் பயன்படுத்தி குருநகரில் நேற்று திடீர் சுத்தி வளைப்பு, பொதுமக்கள் மத்தியில் கடும் அச்சம். இது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு செய்தி. போதையில் தள்ளாடிய 2 மாணவர்கள் கைது. யாழ்ப்பாணத்தினுடைய பிறப்பில பாடசாலையைச் சேர்ந்த 2 மாணவர்கள் போதையில் தள்ளாடிய போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வாழ்வெட்டில் 2 காயம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கொட்டடியில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தில் 2 காயப்பட்டிருக்கின்றார்கள். மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்வத்தோயாவில் நீராடச் சென்ற இளைஞன் மாயம், இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. தேடுதல் தீவிரம். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு எமது செய்திக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், அல்லது எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் இது சம்பந்தமான விரிவான செய்திகளை பார்ப்போம். தீயில் எரிந்து மூதாட்டி பலி. அதாவது நுழம்பு புகை மூட்டிய போது தீ தவறுதலாக பற்றி கொண்டதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் கரவட்டி மேற்கு கவுடாலை பகுதியைச் சேர்ந்த சண்முகம் பொன்னம்மா வயது 81 என்ற மூதாட்டியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனிமையில் வசித்து வந்த அவர் நுழம்புக்காக தென்னம் பொச்சு மட்டையில் தீ மூட்டிய போது அவர்களும் தீ பற்றி கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இறப்பு விசாரணைகளை கரவட்டி திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பி பாஸ்கரன் மேற்கொண்டு வருகின்றார். அனுரவை விரட்ட மக்கள் தயார், மஹிந்த கண்டுபிடிப்பு. அனுர அரசை விரட்டி அடிக்க தயார், போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி விட்டு ஆட்சிக்கு வந்தவர் மீது நம்பிக்கையற்று அவர்களை விரட்டி அடிக்க மக்கள் தயாராகி வருகின்றனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வீழ்ந்து விட்டது, இனி அந்த கட்சிக்கு மீட்சி இல்லை என்று எவரும் தப்பு கணக்கு போடக்கூடாது. இறுதியாக நடைபெற்ற 2 தேர்தல்களும் எமக்கு தோல்விகளை தந்தாலும் நாம் அதனை படிக்கற்களாக மாற்றியுள்ளோம். நாம் தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். அரசியல் கைதிகளை உடன் விடுவிக்க மனோ கணேசன் அரசுக்கு காட்டம். பழைய பல்லவியை ஓதாமல் அரசியல் கைதிகளை விடுவிக்குக. அதாவது பழைய பல்லவியை ஓதாமல் அரசியல் கைதிகளை விடுவிக்குவ மனோ கணேசன் வலியுறுத்து. சிறையில் அரசியல் கைதிகள் இல்லை என்று பழைய பல்லவியை தொடர்ந்து பாடாமல் புது புரட்சி செய்ய போகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தமிழ் அரசியல் கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார சிறையில் அரசியல் கைதிகள் எவரும் இல்லை என்ற கருத்தை கூறியிருக்கின்றார். அன்று அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறிய ஏவிபி இன்று அரசியல் கைதிகள் என்று அங்கீகரிக்க மறுக்கின்றது. 2015-2019 கால நமது நல்லாட்சியிலும் ஓரிரு அமைச்சர்கள் இவ்வாறு சொன்னார்கள். அவர்களை கண்டித்து புறந்தள்ளி தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து கணிசமான தமிழ் அரசியல் கைதிகளை நாம் விடுவித்தோம். தமிழ் அரசியல் கைதிகளை அதிகமாக விடுவித்தது என்று எமது நல்லாட்சி அரசாங்கம்தான். இதில் மாற்று பேச்சுக்கு இடமில்லை. ஆனால் அன்று ஆயுத போராட்டம் செய்த ஜேவிபியே இன்று அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறி அவர்களுக்கு பயங்கரவாதிகள் பட்டம் சூட்ட முனைகிறது. இந்த இரட்டை வேடம் இவர்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்குத்தான் வெளிச்சம் என்றார். எனவே கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் கண்மூடிக்கொண்டு இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததுக்கான பலன் இது என்று சொல்லி கூறக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் தமிழ் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதையே இதை சுட்டி காட்டுகின்றது.
தொலைபேசி வயர்கள் அறுப்பு நெல்லியடியில் சம்பவம். போலீசார் அசம்பந்தம், பொதுமக்கள் சாடல். நெல்லியடி போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் தொலைபேசி இணைப்பு வயர்களை விசமிகளால் அறுத்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் சிலர் வயர்களை அறுத்து அவற்றுக்குள் உள்ள சொப்பு கம்பிகளை எடுத்து விற்பனை செய்து வருகின்றனர் என்று போலீசாரிடம் இதுவரை 8க்கு மேற்பட்ட தடவைகள் முறைப்பாடுகள் வழங்கப்பட்டன. எனினும் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. இதைத் தொடர்ந்தே நேற்று முன்தினம் ஒரு தொகுதி வயர்கள் அறுக்கப்பட்டுள்ளன. இதுவரை அறுக்கப்பட்ட வயர்களின் ஒட்டுமொத்த பெறுமதி 12 லட்சம் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநகரில் நேற்று திடீர் சுற்றி வளைப்பு, பொதுமக்கள் மத்தியில் அச்சம். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் விசேட அதிரடிப்படையினர், போலீசார், இராணுவத்தினர் என 100க்கு மேற்பட்டவர்கள் குவிக்கப்பட்டு நேற்று இடைவிரைவாக தேடுதல்களும் சுற்றி வளைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டன. குருநகர் பகுதிக்குள் எவரும் நுழையாதவாறும் எவரும் இலகுவில் குருநகருக்குள் இருந்து வெளியில் வர முடியாதவாறும் வீதித்தடைகள் போடப்பட்டிருந்தன. கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. மேப்பநாயகர் சகிதம் தேடுதல்கள் இடம்பெற்றன. எனினும் என்ன காரணத்துக்காக இந்த தேடுதல்கள் இடம்பெறுகின்றன என்று தெரிவிக்கப்படவில்லை. அந்த அரசாங்கத்திலும் இப்படியான அட்டூழியங்கள் தொடர்கின்றன. போதையில் தள்ளாடிய 2 மாணவர்கள் கைது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்கள் 2 போதையில் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது அவர்கள் 20 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவர்கள் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களை சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவர்களுக்கு போதை மாத்திரை விநியோகத்தில் ஈடுபட்ட குழுவினரை கைது செய்யும் நடவடிக்கைகளை போலீசார் துரிதப்படுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனைகள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் குறிப்பிடத்தக்கது. வாள்வெட்டில் 2 காயம். பருத்தித்துறை கோட்டடி பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் 2 காயமடைந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆளுங்கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ ஆளுங்கட்சிக்கு பிரச்சனை வலுக்கிறது என்பதுதான் இதன் ஊடாக தெரிய வருகிறது. மல்வத்து ஓயாவில் இளைஞர் மாயம், தேடுதல் தீவிரம். மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்வத்து ஓயாவில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். புசல்லாவ பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரே காணாமல் போயுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று நேற்று மாலை வரை அந்த இளைஞர் மீட்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.